ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் தண்ணி குழம்பு செய்ய போகிறோம். மசாலா அரைச்சி விட்டு நல்ல கமன்னு ஒரு வாசனையோட காரசாரமான சிக்கன் தண்ணி குழம்பு. நல்ல ருசியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஊற்றும் போதும் நமக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சிக்கன் தண்ணி குழம்பு செய்ய முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கல்பாசி, 2 பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன், 2 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு உரித்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு இஞ்சி, பூண்டை விட இஞ்சியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு